மிரைன்னு இப்போ ஒரு தெலுங்கு படம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஹீரோ ஹனுமன் ஒரு படம் பண்ணியிருந்தார். அப்பப்பா அவ்வளவு அருமையா இருந்தது அந்த படம். நல்ல பயங்கரமான வெற்றி, சக்சஸ். அதை தொடர்ந்து தான் அதே ஜெனர்ல ஹீரோ படத்தை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஜெனர்ல வந்த படம் தான் மிரையும் கூட. முழுக்க ஃபேண்டசி, பேக் ஸ்டோரி, பிளாஷ்பேக் ஸ்டோரி. ஹீரோக்கு தனியா பிளாஷ்பேக் ஸ்டோரி உண்டு, வில்லனுக்கு தனியா பிளாஷ்பேக் ஸ்டோரி உண்டு, ஹீரோவோட அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்டோரி உண்டு, ஃபேண்டசி, உலக அழிவு எப்படி காப்பாத்துறாங்கன்னு இப்படி பல விஷயங்கள் உண்டு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுங்கிறத வாங்க இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே கலிங்க யுத்தத்தை காட்டுறாங்க. கலிங்க யுத்தத்தின் போது கலிங்க போர்ல முக்கியமான ஆள்னு சொன்னா நம்ம அசோகர் தான். பல பேரை கொன்னு குவிச்சார், வெற்றி கிடைச்சது. ஆனா அந்த கலிங்க யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்காக அங்க இழக்கப்பட்ட உசுர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? நிஜத்துலங்க கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அப்பா எவ்வளவு பெரிய நம்பர்னு பாருங்க. 2.5 லட்சம் பேர், நெருக்கி 1 லட்சம் பேர் சம்பவத்தின் போதே, யுத்தத்தின் போதே, யுத்த காலத்திலேயே இறந்து போயிருக்காங்க. அப்புறம் ஒரு 1.5 லட்சம் பேர் கைதியாக பிடிபட்டோ இல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டோ அங்க ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டு போர் காயங்களின் காரணமா, வியாதியின் காரணமான்னு அடுத்து ஒரு 1.5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ஆக மொத்தம் 2.5 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி ரத்த ஆறு ஓடுறத பார்த்து, லட்சக்கணக்கில் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து, போதுண்டா இந்த வயலன்ஸ் வேண்டாண்டா, இந்த வன்முறை வேண்டாண்டான்னு அன்னைக்கு அசோகர் முடிவு பண்றார். ஆனா அதுக்குள்ள அவரு எல்லையில்லா அறிவை, நாலேஜ, மந்திர தந்திரங்களை எல்லாம் அப்ப அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இதெல்லாம் இனி நமக்குள்ள இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன் ஒட்டுமொத்த சக்திகளையும், தெரிஞ்சுக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் 9 புக்ல இறக்குறார். 9 புத்தகங்களாக பிரிச்சு இருக்கிறார். அந்த 9 புத்தகத்திலையும் அவரோட அறிவை இறக்குறார், சக்திகளை இறக்குறார். அப்புறம் ஒவ்வொரு புத்தகத்தையும் பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு இனத்தை உருவாக்குறார். அந்த இனத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருமே அந்த புத்தகத்தை காப்பாத்துறதுக்காக உழைப்பாங்க. இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அவரும் பிற்காலத்துல காலமாறார். ஆனாலும் அவர் கொடுத்துட்டு போன அந்த 9 புத்தகங்களும் காலம் கடந்து இப்போ இந்த கலியுகத்துல கூட அந்த புத்தகம் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. அந்த புத்தகங்களை கண்டுபிடிச்சு எடுக்கணும், அந்த அறிவை தம்ம கத்துக்கணுங்கிறதுக்காக பல பேரு அதை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அலெக்சாண்டர் தொட்டு செங்கிஸ்கான தொட்டு இப்ப நம்ம ஹிட்லர் உட்பட பல பேர் அந்த புத்தகத்தை எடுக்கிற முயற்சியில இறங்கி தோத்து போயிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்போ எவனோ ஒருத்தன் அந்த புத்தகங்களை திருட முயற்சி பண்ண போறான். இப்படி உருவாக்கப்பட்ட புத்தகத்துல 9வது புத்தகம், கடைசி புத்தகம். அந்த புத்தகத்துல இருக்கிறது தாந்திரீகம். தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் அதுல உண்டு. அந்த தாந்திரீக புத்தகத்தை, அந்த 9வது புத்தகத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் அது சம்பந்தப்பட்ட உண்மைகளை ரகசியமா வச்சுக்கிறதுக்குன்னு அங்க ஒரு டீமும் உண்டு. இவங்க எல்லாம் இருக்கிற இடம் தான் அம்பிகா ஆசிரமம். எஸ், இந்த அம்பிகா ஆசிரமத்துல தான் நம்ம ஹீரோவோட அம்மா அம்பிகாவை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு சக்தி உண்டு, நடக்கிறத முன்கூட்டியே பார்க்கக்கூடிய சக்தி. அப்படி அவங்க பார்த்ததுல எவனோ ஒருத்தன் இந்த புத்தகங்களை எல்லாத்தையுமே கபலீகரம் பண்றதும் 8வது கிராமத்தை சர்வ நாசம் பண்றதையும் இவங்க கவனிச்சிருக்காங்க. புத்தகங்களுக்கு ஆபத்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முத வேலையா அந்த புத்தகங்களோட பாதுகாவலர்களுக்கு செய்தி அனுப்புறாங்க. புறாவின் மூலமா பார்க்கணும்னு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே மீதி 8 புத்தகத்தோட காவலர்களும் அங்க வந்துடுறாங்க. என்னமா அமுச்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆபத்து வந்துட்டு இருக்குது, நீங்க ரொம்ப ஒரு கெட்டான சூழல்ல இருக்கிறீங்க, புத்தகத்தை கவர போறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லும்போது, ஓ இந்த வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் எங்களை கூப்பிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்குதுல்ல, அதுல எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி இதுலயும் ஜெயிப்போம். ஏதோ நாங்க கூட புதுசா ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், புத்தகத்தை ஆட்டையப்பட போறாங்கன்னு சொல்றீங்களா? இது ஒரு பெரிய விஷயமாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. அப்பதான் அம்பிகா சொல்றாங்க, புத்தகத்தை திருடுவதற்கான முயற்சி நடக்க இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரல, கவனமா இருங்க அதனாலன்னு சொல்ல வரல, புத்தகம் கண்டிப்பாக திருடப்படும்னு சொல்ல வந்தேன். வெற்றிகரமா இதையெல்லாம் திருடிட்டு ஒருத்தன் கடைசியா எங்க கிட்ட வருவான்னு சொல்ல வந்தேன். அப்போ உங்களுக்கு ஆபத்தோட வீரியம் புரியணுமேனு எடுத்து சொல்ல, கண்டிப்பா நடக்கணும் இவங்க சொன்னதை இவங்க எல்லாம் பெருசா எடுத்துக்கல. அவங்களோட அகந்த அவங்க கண்களை மறைச்சிருச்சு. அதெல்லாம் எப்படி, எவ்வளவு பவரோட சக்தியோட இருக்கிறோம், நாங்க எவ்வளவு பேர் பாதுகாப்புக்கு இருக்கிறோம், அப்படியெல்லாம் வந்து எங்க கிட்ட இருந்து அந்த புக்ஸ் எடுத்துட முடியுமா அப்படின்னு அகந்த அவங்களோட கண்களை மறைக்குது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. கூடவே இருக்கிற ஒருத்தர் என்ன இப்படி போறாங்க அப்படின்னு கேட்க, அகந்த மூளைய மழுங்கடிக்க செய்யும். அதான் இவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க, வரப்போற ஆபத்தை நடக்க போறத சொல்லியும் இவங்க இந்த ரேஞ்சுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பார்க்கலாம், இனி இவர்களை மட்டும் நம்பிட்டு இருந்தா கதையாகாது, இதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் பண்ணணும், அதுக்கு நான் முக்கியமான ஒருத்தரை பாக்குறதுக்காக கைலாஷா போகணுங்கிறாங்க. இது கைலாஷா போகணுமான்னு கூட இருக்கிற ஷாக்காராரு. ஆமா, அங்க போய் சிரஞ்சீவியாக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அகத்திய முனிய பார்க்க போறதா சொல்றாங்க. இந்த நரமாச கர்ப்பிணியா நீ போணுமா அப்படின்னு கூட இருக்கிறவர் கேட்டா, இல்ல வேற வழி இல்ல, போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிக்கல, தொடர்ந்து போகவும் செய்யறாங்க. எங்க கைலாயத்துக்கு. முழுவதுமான ஒரு பனி பிரதேசம். கதை நடக்கிற காலகட்டம் 2000வது வருடம். இந்த பீரியட்ல நம்ம ஹீரோ அந்த அம்மாவோட வயித்துல தான் கருவா இருக்கிறா. இன்னும் வெளி உலகத்தை பார்த்தது இல்ல. அவங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த பனிமலையில வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு புள்ளத்தாச்சி புள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு போகுதுங்க. எவ்வளவு போராட்டம். ஒரு கட்டத்துல நடக்க முடியாம குளிர்ல மயங்கி விழவே செஞ்சிடறாங்க. அப்பதான் அங்க ஒருத்தர் வரார். தன் சக்தியை பயன்படுத்தி
சமாதானப்படுத்தி அவங்கள நல்லபடியா தான் குகைக்கு தூக்கிட்டு வரார். யாருன்னு பார்த்தா நம்ம அகத்திய முனிவர் தான். எதுக்காக வந்திருக்கிறாங்க உட்பட எல்லாமே தெரியும். நீ எதுக்காக வந்திருக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, பயப்படாத, இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும், புத்தகங்களுக்கு ஆபத்து வரும், 9வது புத்தகத்தையும் கைப்பற்றி அமரனாக சாகாவரத்தை ஒத்தவன் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவான், அப்போ அவனை தடுக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஸ்ரீராமரோட ஆசீர்வாதத்தோட ஏதோ ஒரு ஆயுதம் மிரைன்னு ஒண்ணு தயாராக இருக்கிறதா, அதை ஒரு சுத்த வீர அடைஞ்சாகணும், அவனால மட்டும்தான் இவனை தடுக்க முடியும்னு அகத்திய முனி எடுத்து சொல்றார். ஆனா அதுக்கு நீ சில பல தியாகங்களை செய்ய வேண்டி இருக்குங்கிறாப்ல. என்ன தியாகம் வேணாலும் பண்ண தயார், என்னையே தியாகம் பண்ண தயார் அப்படின்னு அம்பிகா சொல்லும் போது, நீ உன்னை தியாகம் செய்ய வேண்டாம், உன் கருவை தியாகம் செய்ய வேண்டும், உன் பிள்ளையை தியாகம் செய்ய வேணும், செய்வாயான்னு கேட்கும் போது அரண்டு போறாங்க. ஆனாலும் உலக நன்மைக்காக அதையும் செய்வதற்கு தயார் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. பிறந்த குழந்தைய தியாகம் பண்ணணும்னு சொன்னதுனால காசில சிவ மேல பாரத்தை போட்டு அந்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிடுறாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியாரு சங்குதராரு கவனிக்கலாம். அடுத்து அந்த 9வது புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கடல் கடந்து போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சேஃபா இருக்கட்டுமேன்னு அந்த புத்தகத்தை 9வது புத்தகத்தை ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மலைக்குள்ள ஒளிய வைக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் எல்லாம் நடந்து ஒரு 25 வருஷம் ஆயிப்போச்சுங்க. 2025ல இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதே அம்பிகா ஆசிரமத்துல ஒரு சிஷ்ய பிள்ளைய அம்பிகாவோட பையன் இப்போ எங்க எப்படி வளர்ந்துருக்கான்னு தெரியல, அவனுக்கு அவன் யாருங்கிறத உண்மையை தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவனை கண்டுபிடி, கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் சிஷ்ய பிள்ளை கிட்ட. இந்த பக்கம் பார்த்தா இந்த புத்தகங்களை அடையணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் மிகப்பெரிய படையோட மிகப்பெரிய சக்தியோட இன்னும் பல புத்தகங்களை தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானா. ஆல்ரெடி ஒரு 5-6 புக்கை ஆட்டைய போட்டான் போல தெரியுது. மீதி புத்தகங்களை எடுக்கிறதுக்கு வர்றான். அதுக்குள்ள நாம அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஒர்க்கை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சிஷ்ய பிள்ளைக்கு ஒரு பவர் இருக்குது. அடுத்தவங்களோட மனசை முகத்தை பார்த்தே படிக்க முடியும் அவங்களால. அப்படித்தான் பல இடத்துக்கு போய் பல போலீஸ்காரங்களை எல்லாம் பார்த்து அவங்களோட அறிவை ஈஸியா கேட்ச் பண்ணி காசிக்கு போறாங்க. காசில நம்ம பிள்ளைய வளர்த்தவன் யாருன்னா ஒரு சாமியாரு, அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து அந்த பையன் ஹைதராபாத் பக்கமா இல்ல கொல்கட்டா பக்கம் போயிருப்பான். விசாரிக்கிறது தான் கஷ்டம், ஆனா மனசுல இருக்கிறத படிக்கிறது ரொம்ப ஈஸி. அங்க மூட்டை தூக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையனா இருப்பான். அப்ப பக்கத்துல இருந்தவங்க பல பேரை விசாரிச்சிருப்பாங்க. அப்புறம் அவன் அடுத்து ஹைதராபாத்துக்கு போனதா கேள்விப்பட்டு ஹைதராபாத்துக்கு வராங்க. இப்ப இங்க ஹைதராபாத்ல பார்த்தா நிறைய பிராண்டு பொருட்களை எல்லாத்தையும் போலியா ரெடி பண்ணி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இதையெல்லாம் போலியா பண்ணா பரவாயில்ல, கஞ்சாவை வாங்கி அந்த கஞ்சாவுக்குள்ள போலியா சில ஐட்டங்களை கலந்து மல்லிய கஞ்சான்னு வித்துருக்கான். இதுல காண்டான கஞ்சா விக்கிறவரு நம்ம பையில புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் போலி பண்ண கடைசியில என் கஞ்சாவிய போலி பண்றியான்னு கோவப்படுறாப்ல. உடனே நம்மால கெத்து காட்டுறேன்னு கட்டி வச்ச இடத்துல இருந்து அப்படி அசால்ட்டா எப்படி லாக்ல இருந்து வெளியில வராரு பாருங்க. ஒரு ஜம்ப்ல அந்த கம்பத்தை விட்டு வெளியில வந்துடுறாரு. வாங்கடா ஒரு கை பாப்போம்னு அங்க இருக்கிற பசங்களோட சும்மா அசால்ட்டா சண்டை போடுறாப்ல. கூட 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தவன் பேரு கூகுள் மேப்பா, இன்னொருத்தவன் தாடிக்காரன். இவனை ஹனுமன் படத்திலே நீங்க பாத்துருக்கலாம். ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். சோ கூகுள் மேப்பும் ஃப்ரெண்டும் என்ஜாய் பண்ண இந்த பக்கம் காமெடியிலேயே பயங்கரமா சண்டை போட்டு கலகிட்டு இருக்கிறார். கஞ்சா வித்தவனுக்கு காண்டு, அவனை இன்னும் காண்டேத்தணும்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவனோட ஏகப்பட்ட கஞ்சா மூட்டை எங்கடா இருக்குன்னு பார்த்தா ஒரு டின்னுக்குள்ள தான் ஒளி வச்சிருப்பாப்ல. அது மேல சரக்கு ஊத்தி மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுறாரு. மொத்தமும் 10 எரிஞ்சு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஏரியா லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேட்டரை கேள்விப்பட்டு அங்க வந்துடுறாரு. ஆனா உள்ள போகாம கார்லயே உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு. தனக்கு எந்த ஆபத்து வராம நீதான் பாத்துக்கணும் ஆண்டவா அப்படின்னு கும்பிடுறாப்ல. நீங்க போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க, ஜெயிலுக்கு வேணாம், ஸ்ட்ரெயிட்டா நம்ம கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாங்கிற ரேஞ்சுக்கு பயப்படுவாரு. பயங்கரமான பயந்தாங்கொலி இன்ஸ்பெக்டர் அவர். இதுக்குள்ள அந்த சிசிய பிள்ளையும் அங்க தேடி வந்துருச்சு. எங்க நம்ம ஹீரோ அப்படின்னு விசாரிக்கும் போது இதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது பாருங்கன்னு பசங்க சில பேர் காட்டுறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்த டிக்கெட்டையும் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. ஜெயில்ன்ற ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன்ல செல்லுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அங்க நம்ம சிசியபுள்ள வந்து லால இருக்கிற பல பாயிண்ட்களை எடுத்து சொல்லி இவங்க தான் குற்றம் பண்ணாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேக்குது. கஞ்சா வித்துருக்காங்கன்னு சொல்லும் போது எங்க கஞ்சா, பிடிபட்ட கஞ்சா எவ்வளவு கஞ்சாவை நீங்க பிடிச்சிருக்கீங்க, எத்தனை கிலோ பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது முழிக்கிறார். ஏன்னா மொத்தத்தை நம்ம ஹீரோ எரிச்சு விட்டான். சோ எதுவும் மிச்சம் இல்ல. ஆதாரம் இல்லாம இவங்களை பிடிச்சு வச்சுக்கிறது தப்பு, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சத்தம் போட்டதும் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே பயந்தவராச்சா. இப்ப கூட பாருங்களேன், ஏசி எல்லாம் வந்து இருக்குது. என்னையா ஏசி அப்படின்னு கேட்டா இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் ஏசி போடுறாரு. அப்பதான் அவங்க தப்பிச்சு போகணுங்கிற ஃபீலே வராம உள்ளேயே குலுகுலுன்னு இருப்பாங்களாம். அவ்வளவு பயந்துட்டு விடுவாரா, எதுக்குடா அவன் பண்ணி எல்லா பேரும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணி நம்ம இடத்துக்கு வந்தாலும் சிசியபுள்ள வந்து பார்க்கும்போது பெருசா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அதெல்லாம் நன்றி சொல்ல முடியாது சீனை போட்டுட்டு இருப்பான். யாருமா நீங்க கேட்க அங்க இருக்கிற ஒரு துரு பிடிச்ச கத்தியை தூக்கி வீசி எரிவா பாருங்க, கண்ணுல குத்தும் போது கரெக்டா பிடிச்சிடறான். நீ யாருங்கிறது உனக்கே தெரியல, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு பாகுபலி ஸ்டைல பயங்கரமான பில்டப் கொடுத்து பேசிட்டு இருப்பா. இதையெல்லாம் இந்த பக்கத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் ஒட்டிக்காரிட்டு தான் இருக்கிறாப்ல. ஏதோ பெருசா வெளியில இருந்து வந்திருக்கிறா போல தெரியுது, பெரிய கேங் மாதிரி தெரியுது, நாம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். சிசியபுள்ள கிட்ட இருந்து புறாவின் மூலமா செய்தி வருது. இந்த மாதிரி அவனை பார்த்துட்டேன், கூடிய சீக்கிரம் அவனை நான் நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவேங்கிறாப்ல மெசேஜ் போட்டிருக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா வில்ல என்ன பண்றான்னு பாருங்க. பல புத்தகங்களை ஆல்ரெடி ஆட்டையப்பட்டவரு இப்போ ஜப்பான்ல இருக்கிற ஒரு புக்கை ஆட்டைய போறதுக்காக தான் மேனேஜர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். மேனேஜருக்கு சண்டை போடலாம் தெரியாது. அவர் ஒரு ப்ரொஃபசர் ஆக்சுவலா புத்தகங்களை பத்தி ஒரு காலத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவர். இப்போ நம்ம வில்லனுக்காக வேலை பார்க்கிறார். அவரே இங்க வந்து புத்தகத்தை கொடுக்கும் போதே சொல்ல கொடுக்க முடியாதுன்னு ஜப்பான்காரன் ஜீன போடுவான்.
உடனே கத்தியோட வெளில இந்த பக்கத்துல வரத பார்த்ததும் தான் சிஷ்ய பிள்ளைகள் எல்லாத்தையும் இறக்கி விடுறாரு அவரு. ஆனா வந்தவங்க எல்லாத்தையும் குத்தி கிழிச்சு கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல வில்ல. பல பேரை கொண்டு குச்சிட்டான். அவன் கையில இருக்கிற வெப்பனே பாத்தீங்கன்னா பயங்கர இருள் சக்தி கொண்டதாக இருக்கிறது. புதுசா இருள வச்சு ஒரு இருள் வாளை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட மனசை முகத்தை பார்த்தே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா இவளால முடியல. ஏன்னா அம்பிகாவோட பையனாச்சே, அவளை ஈஸியா விட்டுருவானா என்ன? இவ அறகுறையா ஏதோ பேச வர, அட போமா உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு வெட்டி விட்டுறாங்க. மனசுல இருக்கிறத என்னால படிக்க முடியும்னு சொல்லியிருப்பா. ஆனா உன் முகத்தை பார்த்து என்னால படிக்க முடியலையே. ஏன்னா நீ அம்பிகாவோட புள்ளன்னு எடுத்து சொன்னா, சரி என்ன விடு, என் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, இவன் மனசை படிச்சு பாரு பாப்போம், ஏதாவது சொல்லு பாப்போம்னு சொன்னா, படிச்சு பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கார உன்னதான் திட்டிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு வேலைக்காரி கிட்ட உன் நம்பரை கொடுத்தாம அதுல அவன் காண்டா இருக்கிறான்னு கரெக்டா கெஸ் பண்ணதும் அவங்களுக்கு ஷாக்கு. இவ கரெக்டா கெஸ் பண்ணாங்கிறத விட்டுவிட்டு, நீ ஏன்டா வேலைக்காரிட்ட நம்பர் கொடுத்த, நீ ஏன்டா வேலைக்காரிய போய் சைட் அடிச்சேன்னு இப்படி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரர் ஏதோ பெருசா இருக்குது போலன்னு இவங்களை ரகசியமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். புறாவில தூது அனுப்பிச்சு விடுறா எங்க அம்பிகா ஆசிரமத்துக்கு. இலக்க நெருங்கிக்கிட்டு இருக்கிறதாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா, எழுதி அனுப்பிச்சிருக்கிறா. அந்த பக்கம் நம்ம ஜப்பான் மேட்டர் அப்படியே விட்டு வந்துட்டோம்ல. இருள்வாலை எடுத்துக்கிட்டு ஜப்பான்ல ஒரு புக் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொஃபசர் அனுப்பிச்சு விட்டவரு பின்னாடியே அவரே வாளோட களத்துல வந்து நிக்கிறார். உடனே ஜப்பான் குரு சிசிய பிள்ளைகளை அவனோட சண்டை போறதுக்காக அனுப்பிச்சு விடுறார். வால் எடுத்துட்டு வேகமா போய் வெட்டு வாங்கினதான் மிச்சம். அந்தரத்துல தூக்கி தொங்க விடுறார். ஆனா இந்த வயலை பார்த்தா நமக்கு வில்லன் ஃபீலே வரமாட்டேங்குது. அடுத்த களத்துல இறங்கி பல பேரை வெட்டி சாக்கிறார். ரொம்ப அருமையா சண்டை போறாப்ல. பல பேரை கொண்டு குவிக்க இதை பார்த்த குருநாதர் காத்திலேயே ஒரு பவரை இழுத்து அவர் அட்டாக் பண்ண போக பதிலுக்கு இவன் அட்டாக் பண்ணி குருவா போட்டான். அப்புறம் அவரையும் கத்தியால கொன்னுறான். அடுத்து ஒரு கருநாகம் இருக்கும். அது ஃபுல்லா மேஜிக்ல உருவானது தான். அதை தான் உள்ளங்கையிலேயே அடக்கிட்டு கருநாகத்தோட பாதுகாப்புல இருந்து அந்த புக்கை அவர் எடுத்துறார். இதுவும் அவருக்கு கிடைச்சிருச்சு. கட் பண்ணா ஒரு வயசானவருக்கு உதவி பண்றதுக்காக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க நம்ம சிசிய பிள்ளை வரும்போது இவளை கொல்றதுக்காக எவனா வெட்டுவான் பாருங்க, அந்த வெட்ட அவ வாங்கிட்டா. அப்புறம் அங்கிருந்து அவனை இழுத்துக்கிட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. ஆனா அந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் ஓட்டி ஓட்டி நிக்கிறாப்ல வர பயபுள்ள லவ் பண்றதா கிளம்பிட்டான். இங்க பாரு, லவ் பண்ற நிலைமையில நீயோ நானோ இல்ல, வந்த நோக்கமே வேற, புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி போயிடுறா. இவன் பார்த்தா ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லாம அவளை ஏன் நினைச்சுக்கிட்டு தெரியுறான். அந்த பிள்ளைய தான் லவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. அவ எங்க தங்கி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு லாட்ஜ்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாட்ஜுக்கு போறாங்க. அந்த லாட்ஜ் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. எல்லாம் அறகுறையா தான் பெண்கள் தெரியுறாங்க. இவன் 105வது ரூம் நம்பர்ல இருக்கான்னு ரிசப்ஷன்ல விசாரிச்சுட்டு 105வது நம்பருக்கு வந்து பார்த்தா அவ பயங்கர பக்தியோட சாமி கும்பிட்டு இருக்கா, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கும் இந்த லாட்ஜுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, சம்பந்தமே இல்லாத இந்த மாதிரி லாட்ஜ்ல போய் தங்கி இருக்கிறியே, அறிவு இருக்கா அப்படின்னு இவன் திட்டுவாங்க. ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னா யாரும் எதிர்பார்க்காத இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லி இங்க தங்கி இருக்கிறதா சொல்லியிருப்பா. ஆனா கரெக்டா அப்போ ஒரு புறா தூது எடுத்துட்டு இங்க வருது. என்னென்னமோ நடக்குதுன்னு இவன் பார்த்துட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான். அதே சமயம் அங்க நடக்கிற கூத்தெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் கூட. ஏதாவது பேச வந்தா இவன் பேச விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் நான் நம்பணுமா, அவசியம் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். எவ்வளவு சொல்லியும் நம்பாதவன், உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியுமா, உங்க அம்மாவோட பேரு அம்பிகா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு அம்பிகான்ற இவனோட அம்மாவோட பேரை சொல்லும் போது அவனுக்கு கோவம் வருது. அங்க அனாதையா இருக்கிற ஒரு பையனை பார்த்துட்டு இவனுக்கு எனக்கு எந்த வித்தியாசமுமே இல்ல, என்ன எப்பயோ அனாதையா விட்டுட்டு போனவளை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறான். இந்த பக்கம் பார்த்தா 9வது புத்தகத்தை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் வில்லனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா வில்லனோட சின்ன வயசுல அம்பிகாவை அவன் எதிர்கொண்டிருப்பான் போல தெரியுது. அப்ப ஏதோ பெருசா தப்பு நடந்திருக்குது போல, அதையெல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்படுறான். அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தா வில்லனோட சிசிய பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, வில்லனோட அல்லக்கை. அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அமைச்சிருக்கான் போல. ஒரு சைனா குருவை அவ கொண்டு போட்டுட்டா. ரொம்ப காலமாக அங்க சிசிய புள்ள மாதிரி நடிச்சு சைனா குருவை கொண்டு போட்டா. ஏன்னா அவளோட லாயல்ட்டி எல்லாம் முழுக்க முழுக்க நம்ம வில்லனுக்கு. கட் பண்ணி இங்க பார்த்தா ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வா அப்படின்னு வெளியில கூட்டு போறா. அங்க இருக்கிற ஒரு கார், இந்த காரை நீ எடுத்துட்டு வந்ததுனால ஒரு நல்லது நடந்திருக்குது. அடுத்து ஒரு பஸ், இந்த பஸ் நீ எடுத்துட்டு வந்ததுனால ஒரு நல்லது நடந்திருக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பா. இந்த பஸ்ஸை மட்டும் நீ எடுத்துட்டு வராம இருந்திருந்தா அறகுறையா இருந்த இந்த பஸ்ஸை ஸ்கூல்ல பசங்களை ஏத்திட்டு போற ஒரு ஸ்கூல் பஸ்ஸா ஓனர் மாத்தி இருப்பான். 30க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இறந்து போயிருக்கும். இப்படி உனக்கே தெரியாம உலகத்துல நடக்கிற பல நல்லதுக்கு நீ காரணம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிற. அந்த கார் ஆக்சிடென்ட்ல யாரோ கொண்டு இருக்கணுமா, இவன் தூக்கிட்டு வந்ததுனால அந்த விபத்துல சில பேர் இறந்திருக்கிறது தப்பிக்கப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லும் போது ஃப்ரெண்டோ கூட இருக்கிற அந்த கூகுள் மேப்போ நம்பர் அப்பல தெரியல. ஒரு முத்திரை இருக்கிறது, இந்த முத்திரையை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு இவன் முத்திரையை சொல்லி கொடுக்கும் போது அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு நாங்க என்ன பண்றோங்கிற உண்மையை சொல்லி தரோம் வா அப்படின்னு கூட்டு போறாங்க. பழைய காசெல்லாம் நிறைய அங்க நிக்குதுங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போய் காரை ஆட்டைய போடுறதா இங்க வேலை போல. சிசிய பிள்ளைகளுக்கு உத்தரவு போட்டதும் சிசியம் பாருங்க என்ன பண்றான்னு, ஒருத்தன் பின்னாடியே தெரியுமா, ஒருத்தன் முன்னாடி வரான். கரெக்டா 2 பேர் மோதி விழும்போது சாவி மாறிக்கும், கீழே விழுந்து கிடக்கும். மாத்து சாவியை இவன் எடுத்துக்கிட்டு இவன் சாவியை அங்க கொடுத்துட்டு சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். பார்த்தா அவர் எடுத்துட்டு போனது சாதா சாவி. இவங்கிட்ட இருக்கிறது தான் அந்த ஆளு ஓடிட்டு வந்த காஸ்ட்லியான காரோட சாவி. சாவி கிடைச்சிருச்சா, வண்டியை ஆட்டைய
போட்டு ஜம்முன்னு கிளம்பிடுறாங்க. கூடவே இவளும் வருவா. இப்படி திருடிட்டு இருக்கிறவங்க நாங்க திருட்டு புலப்புக்காக இந்த வேலையை பாக்குறோம், இதுல என்ன நல்லது நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அதே சமயம் வீட்டுக்குள்ள அந்த காருக்குள்ள முனங்கல் சத்தம் ஏதோ கேக்குது. என்னடா டிக்கி பக்கத்துல இருந்து சத்தம் கேக்குதுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாடி வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை கடத்திட்டு வந்திருக்கிறான் அந்த வெள்ளை. எங்கேயோ விக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளை தூட்டி வந்திருக்காங்க போல தெரியுது. பார்த்தேல, நீ திருட்டு நினைச்சு பண்ற அந்த ஒரு விஷயத்துல கூட ஒரு நல்லது நடக்குது, உன்னையும் அறியாம பல பேரை காப்பாத்தி இருக்கிறேன்னு இவ சொன்னதை பத்தி ராத்திரி எல்லாம் நினைச்சு பாக்குறான். அதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் எனக்கு ஏதோ ராமர் வெளில வச்சு பாக்குறாப்லயே இருக்குதுன்னு சொல்லுவான். கரெக்டா அதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? அப்ப நீ அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் பாராட்டி பேசிட்டு இருப்பா. சரி, உன் முத்திரையை சொல்லி கொடு, முயற்சி பண்ணி பாக்குறேன்னு முத்திரையை எப்படி பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி முத்திரையை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. நெத்தி பொட்டுல வச்சு அந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. சின்ன வயசுல இவன் கருவுக்குள்ள இருக்கும்போது அம்பிகா உனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு புலப்படும், முயற்சி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த முத்திரையாவை சொல்லி கொடுத்திருப்பா. அதே மாதிரி கருவுல இருக்கும்போது அம்பிகா சொன்ன விஷயத்தெல்லாம் இவன் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வனத்துக்கு போக சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பயே இவனுக்கு அதெல்லாம் ஆச்சரியமா தெரியுது. இவன் முகத்துல இருக்கிற ஆச்சரியத்தை பார்த்துட்டு அவ கிளம்பிட்டா. பயபிள்ளைக்கு ஏதோ லைட்டா தெரிய வச்சிருக்கிறோம், புரிய வச்சிருக்கிறோம்னு. இவனுக்கு பார்த்தா எப்படா அது கருவுல இருக்கும்போது எப்படா நம்மளால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், அப்ப அம்மா பேசுனது எப்படா நமக்கு கேக்குதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறான். அப்பப்ப உட்காந்து முத்திரையை ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போதெல்லாம் பயமா இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இவ புறாவுல சேதி அமிச்சுக்கிட்டே இருக்கிறா, இலக்கை இன்னும் நெருங்கிட்டு இருக்கிறோன்னு. அடுத்து பார்த்தா ஏதோ ஒரு பாலைவன தேசத்துல நம்ம ஆட்கள் போய் அடுத்த புத்தகத்தை தேடி போராடிக்கிட்டு இருக்கானுங்க, போயிட்டு இருக்கானுங்க. ப்ரொஃபசர் தான் அங்க புக் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா, அந்த பாலைவன தேசத்துல 2 ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு மலையவே ஒரு நாள்ல காணாமா. ஒரு மலையை ஒரே நாள் ராத்திரிக்குள்ள தகர்த்து எரிஞ்சிருக்கிறாங்கன்னா அது காத்து சக்தியை வளமா பயன்படுத்தக்கூடிய ஆட்களால மட்டுமே சாத்தியம். அடுத்து நாம தேட இருக்கிற அந்த புக்ல காத்தோட சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு அது சம்பந்தப்பட்ட ஆயுதங்களே அதை உருவாக்கி வச்சிருந்தாவும் பேசிட்டு இருக்காங்க. சோ அங்க அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க தேடி வராங்க. மார்க்கெட்ல பார்த்தா நிறைய ஏதோ ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு. நிஜத்துல பார்த்தா அவர் தான் அந்த புத்தகத்தோட பாதுகாவலர். அவர் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 4-5 பேரை பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறார். அவங்க கிட்ட எல்லாம் காத்தோட ஆயுதங்கள் இருக்கிறது. ஆயுதங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க வில்லை ஆச்சரியமா அதை பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்தா ஆயுதத்தை எடுத்து சொல்லட்டும் போது காத்து படு வேகமா வந்து எதிரில் இருக்கிற ஆட்களை தாக்கும் போல. வில்லை எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறான். ஆனா பாதிப்பு சுத்தி இருக்கிற இடத்துக்கெல்லாம் படு பயங்கரமா இருக்குது. கையில வேற லைட்டா ரத்த வர ரேஞ்சுக்கு ஆகி போச்சு போல. இதுல காண்டானவரு கத்தியை தூக்கி போடுங்கன்னு சொன்னதும் கத்தியை பிடிங்க கையில வச்சுக்கிறார். அடுத்து இருள் சக்தியாலேயே ஒரு கேடயத்தையே உருவாக்குறார். அடுத்து ஓங்கி அடிப்பார் பாருங்க, நிலம் பழக்கம். அவங்க காத்து சக்தியை பயன்படுத்தினா கேடயத்தால ரொம்ப அழகா அதை பிளாக் பண்ணி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவங்களும் காத்தால என்னென்னமோ பண்ண பார்ப்பாங்க. பதிலுக்கு இவரு அவரோட இருள் சக்தியை அனுப்பி பல தூண்களை புலக்கிறார். அப்போ ஒரு குருநாதர் பயங்கரமா ஊதி அவனை அடிச்சு வீழ்த்திட்டார். பொத்துன்னு போய் விழுவான் வில்ல. அந்த கேப்ல புக்கை எடுத்துட்டு ஓடலாமேன்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஆட்கள் அடிச்சு போட்டுட்டு புக்கை கொடுத்துருன்னு வந்து நிக்கிறான் வில்ல. முடியாதுன்னு சொல்லும் போது குருநாதரோட கையவே வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அவர் பையில இருந்து அந்த புக்கை எடுத்துட்டான். இந்த புக்ல காத்தை கட்டுப்படுத்துறது சம்பந்தமா ஏதோ இருக்குது போல. இனிமே நான் தான் இந்த உலகத்துக்கே தலைவனாக போறவேன்னு சொல்றேன். கூட இருக்கிற ப்ரொஃபஸரும் எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுங்கன்னு சொன்னதும் சுத்தி இருக்கிற ஆட்கள் ஆளுக்கு நிறைய பயங்கரமான பவர்ஸ் இருக்கு போல நினைச்சு பயந்துடுறாங்க. சிசிய புள்ள யார வில்லனோட சிசிய புள்ள இப்ப எங்க வந்திருக்கான்னு பாருங்க. வில்லனோட அல்லக்கை அம்பிகா ஆசிரமத்துக்கே வந்திருக்கிறா 9வது புத்தகத்தை தேடி. கரெக்டா அதே சமயம் இங்க ஒரு புறா தூதுக்கு வருது. புறாவை இவ புடிச்சிட்டா. புக் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல அம்பிகாவோட வாரிசு உங்களை பழிவாங்க தயாராயிடுச்சுன்னு சந்தோஷமா சொல்லுவார். மொத்த ஆசிரமத்துமே எரிச்சு போட்டா. அந்த புறாவோட கால்ல ஒரு டிராக்கரை செட் பண்ணி அமுச்சு விட்டு அந்த புறா எங்க போகுதுன்னு பாக்குறதுக்காக இப்போ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதுக்குள்ள இங்க ஃப்ரெண்டு இது எதையுமே நம்புறாப்ல தெரியல, எதையும் நம்பாத, பேசாம அவ ஏதோ பில்லி சூனியம்னு ஏதாவது பண்றவளா இருக்கலாம், அவ இருக்கிற அந்த லாட்ஜுக்கு போய் அவளை விரட்டி விட்டுறா கூகுள்னு கூகுள் மேப் கிட்ட அட்வைஸ் பண்ணி அமுச்சு வச்சிருக்கான் ஃப்ரெண்டு. கூகுள் மேப்பும் வந்து ஏதோ அந்த பொம்பளை பிள்ளைய மிரட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதே சமயம் புறா வருதுங்க. ஆனா புறாவோட கால்ல என்ன டிராக்கர் மாதிரி இருக்கே அப்படின்னு இவன் சொல்றான். அதையெல்லாம் லோக்கல் போலீஸ் ஒட்டுக்கிட்டு இருக்குது. இது டிராக்கர் எல்லாம் செட் பண்றாங்களா, அப்ப மேட்டர் ரொம்ப பெருசு போலன்னு ஒரு சின்ன டீம் அவளை பார்க்க வரவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாமேன்னு இப்ப வெளியில காத்து கிடக்குறாங்க. மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. ஆனா அதே சமயம் பார்த்தா அல்லக்கை உள்ள போறா. யாரோ ரஷ்யா பொண்ணு வித்தியாசமா உள்ள போறாப்ல தெரியுதுன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அரெஸ்ட் பண்ணுங்கிறாரு இவர் தூரத்துல இருந்து. இந்த பக்கம் பாருங்க, அந்த பொண்ணு எங்க இருக்காங்கிறத ரிசப்ஷனோட கையில ஓங்கி ஒரு கத்தியை இறக்கி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக இவ வரா. அதுக்குள்ள இவங்க தப்பிச்சு போலாமேன்னு வெளியில ஓடியாந்துறாங்க. பயந்து போன நம்ம லோக்கல் போலீஸ் கார்லயே உட்கார்ந்துருக்காரு, வெளியில வர மாட்டாராம். எஸ்ஐ மட்டும் சீனை போட்டுட்டு ஒரு 10 பேர் எனக்கு துணையா இருக்கிறாங்க, உன்னால என்ன பண்ண முடியும்னு சிரிக்க 10 பேரையும் 10 செகண்ட்ல பொளந்து கட்டிட்டு எஸ்ஐயோட கழுத்துல கத்திய வைக்கிறா. எஸ்ஐ பயந்து போய் இன்ஸ்பெக்டர் காருக்குள்ளதான் இருக்காருன்னு போட்டு கொடுத்துறான். அடுத்து இன்ஸ்பெக்டர் போய் மிரட்ட இன்ஸ்பெக்டர் பயந்து போய் அந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நானே கூட்டிட்டு போறேன், எங்களை எதுவும் செஞ்சிடாதுன்னு டீல் போறார். அதே சமயம் இங்க பார்த்தா சிசியபுல்ல ஹீரோவை தேடி வந்துட்டா. நடந்த ஆபத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க துப்பு கொடுத்ததுல அவ இங்கேயே கரெக்டா தேடி வந்துடுறாங்க. ஆனா என்ன மீறி அவளை தொடி
எப்படியா பார்த்தோம் அப்படின்ட்டு நம்ம பயம் முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா அல்லக்கையோட பவரை பத்தி அவனுக்கு தெரியாது. வந்து ஓங்கி அடிச்சதுக்கே 10 அடி பின்னாடி போறான். அப்புறம் 2 பேரும் மாங்குன்னு அடிச்சுக்க முயற்சி பண்றாங்க. சும்மா எஸ்கேப் ஆயிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துல அடிச்சு பின்னாடி தள்ளி விடுறாங்க. மாடி ஏறி போனா இவன் எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணி மேல வரான்னு பாருங்க. அவன் என்ன பண்ணாலும் அடி வாங்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற கார்ல வந்து விழுவான். பின்னாடி அவளும் கார்ல வந்து லேண்டாரா பாருங்க. போலீஸ்காரங்க அங்க இருக்கிறார். எதுவும் பண்ண முடியாம நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவளோ இன்னும் அடிச்சு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்கிறா. அடுத்து ஒரு கிளிப்பா பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். அந்த இடத்துல விட்டு அவன் செத்தே போயிடுவான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிசிய புள்ள அவனை விட்டுரு, 9வது புத்தகம் எங்க இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், அவனை விட்டுரு இல்லனா கையை அறுத்துக்கிட்டு செத்துருவேன்னு மிரட்ட அந்த அம்மா சரின்னு விட்டுட்டு இவளை ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு பறந்து போகுதுங்க. கரெக்டா ஹெலிகாப்டர் பறந்து போகும்போது தான் நம்ம பயம் முழிப்பான். சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. இப்படி அவ போறாளே, எங்க போறா, அவளுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு தெரியாம அவ சொல்லி கொடுத்த அந்த முத்திரையா மறுபடியும் முயற்சி பண்றான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஆழமா முயற்சி பண்றான். ஏதோ ஒரு வனத்துக்கு போகணுங்கிறது மாதிரி அந்த அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாம அகத்திய முனிவர் இவன் குழந்தையா இருக்கும்போது கருக்குள்ள இருக்கிற குழந்தைக்கே ஒரு டாட்டூ போட்டு விட்டுருப்பாரு அவரோட சக்தியால அகத்திய முனி. சரியான சமயம் வரும்போது இந்த டாட்டூ அவனுக்கு தெரிய வரும்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த முத்திரையை பண்ணும்போது சரியான தருணம் என்னவோ இப்போ அந்த டாட்டூ வருதுங்க. திருப்பி முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். முதலுதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு திடுதிப்புன்னு முளைச்சிருக்கிற அந்த டாட்டூ, அந்த மச்சத்துக்கு பின்னாடி லாட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது. அது குறிக்கிறது ஏதோ ஒரு மலைப்பிரதேசம் பக்கம் இருக்கிறதா கூகுள் மேப் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவான். ஏன்னா அது ஒரு டிராயிங் தான். அதைத்தான் இன்டைரக்டா டாட்டாக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப நாம அந்த இடத்துக்கு போயாகணும்னு முடிவு பண்றான். ஃப்ரெண்டுக்காரன் பயந்துகிட்டு சொல்ல, அப்ப நீ கடை கூகுள் மேப் நானும் போறோம்னு சொல்லி கூகுள் மேப் நம்ம ஹீரோவும் டாட்டூல இருக்கிற அந்த இடத்தை தேடி போறாங்க. ஆனா அந்த மலைப்பிரதேசத்துக்கு போயாச்சு. தேடி கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே கூகுள் மேப் என்னால முடியலடா அப்படின்னு இழைச்சிக்கிட்டு இருக்க. சரி நீ இங்கே இருந்த கிராமத்துல இரு, நான் ஏதோ பக்கத்துல தான் போயிட்டு வந்துறேன்னு அந்த கிராமத்தை கடந்து போக முயற்சி பண்ணும்போது அது நேபாளா என்னன்னு தெரியல. நேபாளிய மக்களோ நீ போற ரூட்டு பக்கம் இது பக்கம் போய் இதுவரை போய் உயிரோட திரும்பினவங்க யாருமே இல்ல, நீயும் அந்த பக்கம் போனேன்னா உயிரோட திரும்ப மாட்டேன்னு எச்சரிக்கை பண்ணியும் அதை எல்லாத்தையும் மீறி தொடர்ந்து அதே டைரக்ஷன்ல போறான். கூகுள் மேப் கொடுத்து அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. இவனோட நெஞ்சில் இருக்கிற அந்த மேப் தான். ஒரு வழியா அந்த இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சு போகும்போது திடீர்னு வலிக்கு கீழே விழுகிறான். பார்த்தா கீழே ஒரு பெரிய பனி குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்கு மத்தியில பார்த்தா தங்க மாதிரி அப்படியே ஜெகன்னு ஏதோ ஒண்ணு ஜொலிக்குதுங்க. இதுதான் அந்த மிராயா இருக்கும் போல தெரியுது. மிராயா அடையணும்னு நம்ம சிசியபுள்ள சொன்னால ஃபைனலா அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே போய் அதை எடுக்கலாம்னு போனா நடுவுல நிறைய அந்த நிலமட்டம் அதிர்றத கவனிக்கலாம். பனியெல்லாம் ஒரு மாதிரி விழுகிறத கவனிக்கலாம். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா பிரம்மாண்டமா ராட்சச சைஸ்ல ஒரு மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண காத்துட்டு இருக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அட கருட பகவானோட ப்ரோ போல தெரியுது. தன் ரெக்கைகளையே கொடுத்து ராமருக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணுது. அது இந்த ஆயுதத்தை பாதுகாத்துட்டு இருக்குது போல தெரியுது. அதை பார்த்ததும் நம்ம பயந்து போயிடுவான். அது வேற இவரை கொத்தி தள்ளுறதுக்காக வரட்ட நம்மால அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்காக கிடைக்கிற கேப்ல எல்லாம் பூந்துகிட்டு இருக்கிறேன். அது பாக்குறதுக்கே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு பாருங்க. இதை பார்த்து நம்ம பயந்து ஓடுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்லலாம். பயங்கர ஆக்ரோஷமா இருக்குது. விரட்ட அங்கங்க இடுக்கிற கேப்ல வழியெல்லாம் இஞ்சி இடுக்கு வழியெல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கிறான். அந்த ஆயுதத்தை எடுக்கலாம்னு யோசிக்கிறான். ஆனா இதை அடக்கிறதுக்கு என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு படு வேகமா போய் ஒரு ஜம்ப் அடிச்சு மேல இந்த பனியில அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு போய் ஊசியா நிக்கும்ல, அதுல ஒரு ஊசியை பிடிங்கி கையில வச்சுக்கிட்டான். எதுக்கு பார்த்தா கருடை மாதிரி நிக்கிறாப்ல அவரு. என்ன பண்ண போறான், இதை வச்சு கண்ணுல நோண்ட போறான்னு பார்த்தா தாங்க இல்ல. கீழே இருக்கிற அந்த நிலத்தை ஓங்கி ஒரு குத்துவாங்க. அப்படி குத்துனதும் ஃபுல்லா கீழே தண்ணி மேல் பரப்பு தான் உறைஞ்சு போய் பனிக்கட்டியா இருக்குது. அதை உடைச்சதும் கீழே 2 பேருமே தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அப்பயும் பாருங்க எவ்வளவு வேகமா விரட்டுறதுக்கு வருது பாருங்க. அவன் என்ன பண்றானா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பனிக்கட்டியை உடைச்சு தூளாக்கி அது மேல பறக்க விட அது கண்ணை முடிக்கும். மூணு கண்ணை திரும்பி பார்த்தா முழிச்சு பார்த்தா நம்ம அதோட நெத்தி பொட்டுக்கிட்ட வந்து நெத்தி மேல கைய வைக்கிறான். இதுவும் நம்ம அம்பிகா சொன்னதுதான். சரியான தருணம் வரும்போது அந்த கருடனை எப்படி அடக்கணும்னா எதிர்த்து சண்டை போட்டெல்லாம் பிரயோஜனம் இல்ல, அதோட நெத்தி பொட்டுல கைய வைக்கணும், வச்சு அதை அடக்கணும். காலை அடக்கறாப்புல இப்படித்தான் கருடனை அடக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க போல. அது ஞாபகத்துக்கு வந்ததுனாலதான் கரெக்டா நெத்தி போட்டு மேல கைய வச்சான், அடக்கிட்டான். இப்ப அது இவங்கிட்ட அடங்கிடுச்சு. அதுவே கொண்டு வந்து ஜம்முன்னு மேலையும் இறக்கி விடுது. கருட மேலையே எவ்வளவு அழகா பறக்கிறான்னு பாருங்க. அப்புறம் இங்க வந்து ஜம்முன்னு அங்க இருக்கிற அந்த குச்சியை எடுத்துட்டான். ஆமாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இவன் எடுத்தது ஒரு குச்சிக்கு தான். ஆனா அதோட மகிமை என்னன்னா அதை எடுத்ததும் இவன் மூஞ்சில இருந்த காயமெல்லாம் குணமாயிடுச்சு. அதை எடுத்துட்டு அந்த நேபாளிய கிராமத்தை தாண்டி இந்த பக்கத்துல வருவான் பாருங்க. அந்த கிராம மக்கள் அதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த பேரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இவனுக்கும் ஆச்சரியம், இவங்கெல்லாம் எதுக்கு நம்மள கடவுள் மாதிரி கும்பிடுறாங்களேன்னு. ஏன்னா அந்த மிராய் ஆயுதத்தை பாதுகாத்துட்டு இருந்தவங்க இவங்க தான். யார் அதை எடுத்துட்டு போறாங்களோ அவங்களால இந்த உலகம் காப்பாற்றப்படும்னு ஒரு ஐதீகம் சொல்லுது. அதைத்தான் இவங்க நம்பி இப்போ காலில் விழுந்து அந்த வீரனுக்கு மரியாதை செலுத்துறாங்க போல தெரியுது. இதையெல்லாம் நம்ம கூகுள் மேப் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்ல ஒரு உயரதிகாரிகள் சில பேர் ஒண்ணு கூடி அந்த லாட்ஜ்ல நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபைட் பண்ணவங்க, ஹெலிகாப்டர்லயே வந்து தூக்கிட்டு போனவங்க, ட்ராக்கிங் டிவைஸ் அது இது நடக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுது. இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு
பண்றதுக்கு ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்க போடுறோம் அப்படின்ட்டாங்க. 4 பேரா? அதெல்லாம் பத்தாது, வேண்டாம், எதுக்கு வம்புன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் பயந்து போய் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. யோவன் வேலை போயிடுமியா, என்ன விளாரியா, ஒழுங்கா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிசியபுள்ளியோட ஒவ்வொரு நகத்தையும் பிச்சு பிச்சு எடுக்கிறா அல்லக்க. 9வது புக்கு எங்க அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக. அவளுக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அந்த பையலை காப்பாத்துறதுக்காக நீ பொய் சொல்லி இருக்கிற, என்ன ஏமாத்தி இருக்கிற, அவனை மறுபடியும் என் கையில சிக்கனா செதுக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த கிராமத்துல இந்த குச்சியில அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியலையே, இதை எடுக்கிறதுக்கான நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அங்க ஒரு பெரிய தென்னை மரமா காஞ்சு போன மரம் ஒண்ணு மேல விழ போக 2 பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக இவன் குறுக்கால போய் நிப்பான். ஆனா அதே சமயம் பார்த்தா அவ்வளவு வெயிட்டையும் அசால்ட்டா ஒத்த கையில ஒருத்தர் பிடிச்சு நிப்பாட்டுறார். யார் இவருன்னு பார்த்தா நம்ம அகத்திய முனி தான். அவர் தான் அந்த பிள்ளைகளை காப்பாத்துறாரு. இவனுக்கும் தான் பலம் என்னங்கறத ப்ரூவ் பண்றார். உடனே இவன் அவர் கூட சேர்ந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் அவரு உன் நெஞ்சில இருந்த அந்த டாட்டுவை உன் கருவிலேயே போட்டது நான் தாண்டான்னு எடுத்து சொல்றார். அப்புறம் அந்த ஆயுதத்தோட மகிமையை எடுத்து சொல்றார். ஆனா இப்பதான் அது சாதாரண குச்சி மாதிரி இருக்கும், அது விழிப்படையணும். அதே மாதிரி அவன் பயன்படுத்துறவங்களும் தெளிவான மனநிலையில இருக்கணும். அப்படி இருந்தா இது பலவித விஷயங்களை வித்தைகளை செஞ்சு காட்டும்னு ஒரு டெமோ காட்டுறாப்ல. அது அவர் கையில பிடி பாருங்க. ஒரு செகண்ட் பார்த்தா ஒட்டக்க மேய்க்கிற பாலைவனத்துல இருக்கிறாப்ல தோணும். டைம் டிராவல் பண்ண முடியுது. சூப்பரியா, நான் இந்த மேட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் டைம் டிராவல்ங்கிறேன். இதுக்கு பேர் என்ன, ஸ்பேஸ் டிராவல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போக முடியும் நிகழ்காலத்திலேயே தான். உடனே இவன் இன்னொரு இடத்துக்கு ஹைதராபாத்துக்கு போலாமேன்னு முயற்சி பண்றான். அவனால போக முடியல. இவரு கையில பிடி பாருங்க. அடுத்த நடி வேற ஒரு பிரதேசத்துல போய் நிக்கிறார். ஏன் உங்களுக்கு மட்டும் வேலை செய்து எனக்கு வேலை செய்யலையே, அவனுக்கு ஒன்னும் பிடிபடல எடுத்து சொல்றார். அதே மாதிரி இந்த ஆயுதம் விழிப்படையணுமா, பலகாலமா தூங்கிட்டு இருக்கிற இந்த ஆயுதத்தை விழிப்படைய செய்யணுமா. அதுக்கு ஸ்ரீராமர் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தன் ஆயுதத்தை வச்சு பூஜை பண்ணாரா. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் மறுபடியும் அவங்க பல இடத்துக்கு வந்துட்டாங்க. கட் பண்ணா இப்போ பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆயுத பூஜை செய்யறதுக்காக. அகத்திய முனிவர் சன்கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா இதுவரை 8 புத்தகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைச்ச 8 புத்தகத்தையும் ஒன்னா சேர்த்து அதுல இருக்கிற வித்தை எல்லாத்தையும் தான் உடம்புக்குள்ள இறக்கிட்டு இருக்கிறான். இங்க அந்த சிசிய புள்ளைய கூட்டிட்டு வருவாங்க. இவன் மனசுல ஓடுற அந்த எண்ண ஓட்டத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா அவளால முடியறது இல்ல. என்கிட்ட எல்லாம் அந்த சித்து வேலை செய்யாதுங்கிறான் அவன். அங்க வச்சுதான் இவனுக்கு இருக்கிற அந்த பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுலயே இவன் இருந்த அந்த கிராமத்துல ஜாதிய காரணம் காட்டி இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க. படிப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கும். வீட்லயுமே அடுத்த புள்ள பிறந்ததுனால இவனை நிராகரிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலேயே இவன் வளர்ந்திருப்பான். சரி, ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனையை சரி பண்ணா ஊர் நம்மள ஏத்துக்கும் சொல்லிட்டு தண்ணி பிரச்சனையை சரி பண்றதுக்காக மேல இருக்கிற அந்த அடைப்புகள் எல்லாம் எடுத்து விடுவான். ஊருக்கு நல்ல தண்ணி வந்து சேர்ந்துருச்சு. நான் தான் பண்ணேன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற சாமியார் சும்மா இல்லாம எல்லாம் பகவான் கொடுத்தது, நீ என்ன பண்ணன்னு இந்த கிரெடிட்டை பகவானுக்கு கொடுத்துற. பகவான் மேல இவனுக்கு கோவம் வருது. இவங்க எல்லாம் அப்ப சாமியா கும்பிட்டு இருந்த அந்த கல்லை போட்டு தூக்கி போட்டு உடப்பான் செய்வான். இதுல ஊரே சேர்ந்து அவனை கட்டி வச்சு அடிக்கும். இதுல காண்டானவன் தனக்கு கல்வியை மறுத்த குருவை குத்தி கொல்றான். அப்புறம் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிரெடிட்டை கடவுளுக்கு கொடுத்த அந்த சாமியாரை கொல்றான். அப்புறம் தன்னை நிராகரித்த தன் குடும்பத்தை எல்லாம் விச வச்சு கொள்றான். அப்புறம் தன்னை நிராகரித்த ஒட்டுமொத்த கிராமத்தையுமே தீயில எரிச்சிடறான். ஒட்டுமொத்த கிராமமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஹாயா உட்காந்து நம்மளால சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப வந்ததான் இந்த கோபம். தனியா கிராமத்தின் மேல இருந்த கோபம், குருவின் மேல இருந்த கோபம், சாமியாரின் மேல இருந்த கோபம், தன் கிராமத்தின் மேல இருந்த கோபம் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் மேலவையும் திரும்பிடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கணும்னு பாக்குறான். தான் கடவுளாகணும்னு பாக்குறான். ஆனா உன் முயற்சியை தடுக்கிறதுக்காக எப்பவோ அம்பிகா செய்ய வேண்டிய தியாகத்தெல்லாம் செஞ்சுட்டா. அம்பிகாவோட வாரிசு உன்னை தடுக்கும் சிசிய புள்ள எடுத்து சொல்லுவா. உடனே நம்மால அந்த காத்து ஆயுதத்தை எடுத்து அல்லக்கைட்ட கொடுத்துட்டு அந்த அம்பிகாவோட புள்ளைய கொன்னுட்டு வா அப்படின்னு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீராமரோட கோயிலுக்கு அங்க வந்தாச்சு. இங்க ஆயுதத்தை வச்சு பூஜை பண்ணணும். அப்புறம் தான் யுத்தத்துல அந்த ஆயுதம் வேலை செய்யும், அந்த குச்சி வேலை செய்யணும்னு நம்புறாங்க. அருவா கத்தி எல்லாம் வந்து பூஜை பண்ணி எடுத்துட்டு போகும்போது நம்ம பையன் இந்த குச்சிக்கு ஆயுத பூஜை பண்ணி கொடுக்கன்னு சொன்னா இது ஆயுதமே இல்லைன்னு பூஜை பண்ண விட மாட்டாங்க. போயான்னு சாமியாரெல்லாம் விரட்டுறாங்க. அதை ஒரு சின்ன புள்ள பார்த்திருக்கும். இந்த பக்கம் அகத்திய முனிகிட்ட வந்து என்ன இது ஆயுதமாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆயுத பூஜை செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் என்ன வரட்டும் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு பின்னாடி ஸ்ரீராமர் ஆயுதத்தை வச்சு தியானம் பண்ண ஒரு இடம் இருக்குது, பூஜை பண்ண ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போ, அங்க தியானம் பண்ணிப்பார் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது அந்த குழந்தை. இவனும் ஸ்ரீராமர் சிலையை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த பக்கம் வந்தா அங்க ஒரு குடிகாரர் ஜம்முன்னு குடிச்சுட்டு அங்க படுத்து கிடக்கிறார். இவன் ஆயுதத்தை எடுத்துட்டு தியானம் பண்ணலான்னு அங்க வந்தா அல்லக்கை சிசிய புள்ளியை தூக்கிட்டு இங்க வந்துருச்சு. கூடவே நிறைய அல்லக்கைங்களை வேற கூட்டிட்டு வந்திருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒன்னு சோழியை முடிக்க போறோம்னு சொல்லிவிட்டு நல்லா ஈசல் மாதிரி அத்தனை பேரையும் அமுச்சு வைக்க மொத்த பேர் வந்து அந்த பயலை அடிச்சு பழக்கிறாங்க. அவனை மோட்டிவேட் பண்ணுன்றாப்ல சிசிய புலியோட கையில ஒரு கீரலை போட்டு விட்டுருவா. கையில ஒரு பெருத்த காயம் ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அவளை காப்பாத்தணும்னா இந்த ஈசல்கள் எல்லாத்தையும் அடிச்சாகணும். விடுவானா? எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஓவர் அடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆயுதத்தை எடுத்து ஊதுவா பாருங்க. அவ்வளவு வேகமா அந்த காத்தடிக்க இவன் கீழே போய் விழுந்துடுவான். அப்புறம் இவளே களத்துல இறங்கி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம போய் பிளாக் பண்ண பாக்குறான். வயித்துல ஒரு கோடை வாங்கிட்டான். மறுபடியும் நடந்த சண்டையில அப்படியே அந்தரத்துல பறக்க விட்டான். அப்புறம் ஈசர்கள் அப்படியே
அப்படியே அவனை தூக்கி தரையில வீசி மிதிச்சு ரத்தத்தை கொப்பளிக்க வச்சிட்டாங்க. குச்சி உருண்டு போய்கிட்டு இருக்குது பாருங்க. நல்லா அடி வாங்கியாச்சு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா, பாப்பா உன் பேர் என்ன பாப்பான்னு அந்த இடத்த பத்தி சொன்ன அந்த குழந்தை கிட்ட அகத்திய முனி விசாரிச்சா அந்த குழந்தையோட பேரும் அம்பிகாவா. அப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோக்காக தான் நடக்குது. காத்து லைட்டா ஒரு மாதிரி வீசி இப்ப அதே அந்த கம்பு நம்ம ஹீரோவோட கை பக்கம் அப்படி உருண்டு போகும். இவன் ரத்தம் ஆல்ரெடி பட்டுருச்சு, தனக்காக இல்ல மத்தவங்களுக்காக. அப்புறம் நம்ம அகத்திய முனி சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை பயபக்தியோட ஒரு நொடி சொல்லுவான் பாருங்க. அடுத்த நொடி ஒரு புயல், அத்தனை பேரும் தூக்கி வீசி எரியப்படுறாங்க. இடம்னு பார்த்தா 2 அடி இருந்த குச்சி இப்ப 5 அடி உயரத்துக்கு சிலம்பு கம்பு மாதிரி வளர்ந்து நிக்குது. அடிக்கிற காத்து அங்க இருக்கிற மணியவே அசைச்சு பாக்குது. ஒருத்தவன் அடிக்க ஓடியாரான் பாருங்க. கம்ப தூக்குனதுக்கே அவன் பறந்து போய் தூண்ல இடிச்சுக்கிட்டு விழுகிறான். அப்பதான் தான் கையில வச்சிருக்கிறது சாதாரண குச்சி இல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறத புரிஞ்சுக்கிறான். 2 பேரை அண்டம் கொடுத்து மேல தூக்கி சொல்லிட்டு அடிக்கிறான் பாருங்க. தூந்துனா உடையுது. அடுத்து ஒத்தவனா அந்தரத்துல தூக்கிறான். சோ அந்த ஆயுதம் இவங்க எதிர்பார்த்தாப்புல முழிச்சுக்குச்சு. இவனுக்கு கட்டுப்படுது. சூப்பரா வேலை செய்யுது. அப்புறம் அந்த பொம்பளை களத்துல இறங்க அவளையும் ரொம்ப அருமையா டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருந்தவன் குச்சியோட காத்தாலேயே அவளை 4 அடி பின்னாடி செல்லுவான். உடனே அவளோட காத்து ஆயுதத்தை எடுத்து ஊத ஆரம்பிப்பா. இவன் கவசம் மாதிரி அந்த கம்பை பயன்படுத்தினான். அந்த ஆயுதமே நொறுங்கி போயிடுதுன்னா பாத்துக்கங்க. அடிச்சு புடிச்சு தள்ளினதுல அந்த பெல்லுல போய் மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டா, மயங்கிட்டா. இந்த பக்கம் நம்ம சிசிய புள்ள வேற மயங்குறாப்புல தெரியுது. என்ன ஆச்சுன்னா கையில இந்த வெட்டுக்காயம் ரத்தம் போயிட்டே இருக்குது. ஐயோ ஐயோன்னு பதறிட்டு இருக்கும்போது இவங்கிட்ட இருக்கிற அந்த குச்சி மெதுவா அவளோட கையில போய் விழும்போது அந்த காயத்தை அப்படி தாண்டி உருண்டு போய் விழும்போது அந்த காயம் குணமாயிடுது. இந்த பவர் எல்லாம் பார்த்து அந்த குடிகாரனே மிரண்டு போயிட்டா. சிசிய புள்ள இப்போ தேறிட்டா. அந்த பக்கம் நம்ம கூகுள் மேப் ஓடியாந்து அகத்திய முனியா ஆளக்கானு சொல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சிருச்சோ என்னவோ, வந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. இனி நாம அடுத்த இலக்க நோக்கி போகணும்னு ஹீரோவும் முடிவு பண்ணிட்டார். அடுத்து எங்க போகணும்னு யோசிக்கும் போது இவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு வனத்துக்கு போகணும்னு, அந்த வனத்தை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை அந்த குடிகாரன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த பக்கம் 4 பேர் கொண்ட அந்த குழு அவங்கள தேடி புறப்பட தயாராயிட்டாங்க. உதவிக்கு யாரை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். இவன் தான் இந்த போலீஸ அவங்க கிட்ட கூட்டிட்டு போக போறவன் போல தெரியுது. ஆனா போலீஸ் வர்றது நம்ம ஹீரோவையே போட்டு தள்ளுறதுக்காக. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் நினைக்கிறாங்க. இந்த உண்மை தெரியாம அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறான் நண்பன். ஆல்ரெடி அவங்க கிட்ட எங்க போனாலும் கூகுள் மேப்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க டீடைல்ஸ் சொல்லி கூகுள் மேப் லொகேஷன்லாம் வாங்கி வச்சுட்டு தான் வந்திருக்கான் நண்பன். சோ லொகேஷனை வச்சு ரியல் டைம் லொகேஷனை வச்சு நம்ம ஆட்கள் எங்க போறாங்களோ எல்லா இடத்துலயும் பின்னாடி அவங்க தேடி வரலாம் நம்பலாம். அதுக்குள்ள இந்த பக்கத்துல இவ்வளவு பேரை அடிச்சு போட்டு போன நம்ம அம்பிகாவோட புள்ளைய பத்தி ப்ரொஃபசர் புகழ்ந்து பேசிட்டு இருக்க. அவனுக்கு என் கையால சாவு, நானே களத்துல இறங்குறேன் அப்படிங்கிறாப்ல. அந்த குடிகாரனை போயிட்டு அடிச்சு உதச்சு அடுத்து அவங்க எங்க போனாங்கன்னு விசாரிக்கும் போது ஏதோ ஒரு வனத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அந்த வனம் எங்கும் இருக்குங்கிறது நம்ம வில்லனுக்கு தெரியும். தேடி வருவான் நம்பலாம். இவங்களும் அங்க வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா நிறைய அகோரிகள் இருக்காங்க. அங்க ஒரு அகோரி கிட்ட ஏதோ விசாரிக்க போக பார்த்தா அது நம்ம ஃப்ரெண்டு தான். அகோரி மாதிரி வேஷம் போட்டு கெத்து கட்டிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ ஒரு மணி அடிக்கப்படுது. அகோரிகளுக்கெல்லாம் தலைவரா ஒருத்தவர் வந்து நிக்கிறார். இவர்கிட்ட தான் விசாரிச்சா அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்றது தெரிய வரும் அப்படின்னு நம்ம டீம் நம்புது. ஆனா அவரை போய் பார்க்கறதா இருந்தா நடுவுல இருக்கிற ஆயிரக்கணக்கான அகோரிகளை கடந்து போறது எப்படி, அவரை போய் எப்படி மீட் பண்ணி பேச முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பைய சும்மா காத்துல எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணி போறான் பாருங்க. மங்கி மாதிரி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னதுமே டீம் அவரை சுட்டுக் கொள்ள பாக்குது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த வெப்பன் தோட்டாக்களை இவனை நெருங்க விட்டுறது இல்ல. தோட்டாக்களால அவனை எதுவும் செய்ய முடியல, துப்பாக்கியால எதுவும் செய்ய முடியல. குருநாதன் முன்னாடி வந்து லேண்ட் ஆனதும் அகோரிகள் எல்லாம் ஆயுதத்தை எடுக்க கையில மிறைய வச்சுட்டு இவன் நிக்கிறத பார்த்துட்டு இவன் யாரு என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உனக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம், நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்து விட்டான்னு சொன்னதும் ஒட்டுமொத்த அகோரிகளும் அவனோட புகழ பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனியா நடக்குது இங்கன்னு போலீஸ் டீம் ஆச்சரியத்தோட பாக்குது. அடுத்து இவங்க தொடர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த போலீஸ் டீம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கிறத குருநாதர் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டார். சும்மா ஒரு புகையை போட்டு அவங்க எல்லா பேரையும் டெலிபோர்ட் பண்ணி ஒரு மலை உச்சிக்கு அனுப்பிச்சார். அடுத்த அடி எடுத்து வச்சிருந்தா 2 பேரும் சட்னியா இருப்பாங்க. என்னையா நடக்குது இங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்க இதுக்கு தயா சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம் விட்டுருவோன்னு எங்கடா கேட்டேன்னு இன்ஸ்பெக்டர் குழு கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம குருநாதர் தான் ஊருக்கு தன் கிராமத்துக்கு இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கிறார். இங்க ஒரு சிலை, அந்த சிலை சுத்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன சிலையை சுத்தி நெருப்பு எரியுது அப்படின்னு விசாரிப்பாங்க. இவங்க கடவுளா கும்பிட்டு இருக்காங்களாம். அந்த கடவுளோட இவங்க இப்படித்தான் வழிபடுவாங்களாம். அந்த கடவுளோட பேரு அம்பிகான்னு சொல்றாங்க. இது நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் இந்த கிராமமே கடவுளா கும்பிட்டு இருக்குது. பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு பார்க்க போறோம். ஊரையே எரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான்ல, அவனை நம்மால போய் பாப்பாரு. என்னடா தம்பி நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கிற, நிறைய புகை எழும்புனதுனால பார்த்துட்டு வந்தோம்டா, என்னடா அப்படின்னு விசாரிச்சா ஏதோ தீ விபத்து ஏற்பட்டு கிராமமே அழிஞ்சு போச்சு, தான் ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கிறதா இவன் எடுத்து சொல்லியிருப்பான். வில்ல நல்லவனை நம்பி தான் கிராமத்துக்கு அவர் கூட்டிட்டு வந்திருப்பார். தான் புள்ள கூடயே இன்னொரு புள்ள மாதிரி நினைச்சு அவனை வளர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த
இந்த கிராமத்துல தான் நிறைய மந்திர வித்தைகளை கிராமத்துல இருக்கிற மத்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். இவன் ரொம்ப ஆர்வமா பார்க்க, கத்துக்கணுமா வா சொல்லித்தரேன்னு இவனையும் கூட்டிக்கிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற எல்லாத்தையுமே வில்லனுக்கு சொல்லி கொடுக்கிறார். வில்லனும் வளர்ந்து நிக்கிறான். எல்லார விட ரொம்ப திறமையாவே வித்தைகளை செய்யறான், வைக்கிறான். அடுத்து இவர்கிட்ட இருந்த ஒரு புக்கு, அந்த புக்கை இப்ப வரைக்கும் இந்த குருநாதர் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு. அடுத்து அந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கலாம்னு யோசிக்கிறார். தான் பிள்ளைக்கு ஸ்ட்ரைட்டா கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் போகாம கிராமத்துல போட்டி நடத்தி யாரு போட்டியில எல்லாம் சிறப்பா வெற்றி பெறார்களோ செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த புத்தகத்தை பாதுகாக்கிற அந்த பொறுப்பை கொடுக்கலாம்னு நினைக்கிறார். சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறார். புள்ளையாண்டா ஒரு பொம்மையை லைட்டா எரிச்சா வில்லன் எரிக்கிறது அந்த பொம்மையையும் தாண்டி பின்னாடி இருக்கிற வீடு வரைக்கும் மொத்தத்தையும் எரிக்கிறான். பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு தள்ளுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இங்க பாரு, உன் சக்தியை கட்டுப்படுத்தவும் நீ கத்துக்கணும். அளவுக்கு அதிகமா கட்டுப்படுத்த முடியாத இந்த சக்திகள் எல்லாம் ஆபத்தானது அப்படின்னு எச்சரிக்கிறார் குருநாதர். அப்புறம் ஊரோட நல்லதுக்காகவும் அந்த புக்கோட நல்லதுக்காகவும் கண்ட்ரோலா மந்திரத்தை பயன்படுத்த தெரிஞ்ச தான் புள்ளைய பாதுகாவலனை செலக்ட் பண்ணி அந்த புக்கை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறாப்ல. இது நம்ம வில்லனை அவமானப்படுத்திடுச்சு. தனக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பு இன்னொருத்தவனுக்கு போயிடுச்சேன்னு கடும் கோபமாயிட்டான். அந்த கோபத்துல ஏதோ சில வித்தைகளை எங்க கத்துக்கிட்டான்னு தெரியல, அந்த வித்தைகள் எல்லாத்தையும் ராத்திரி யாருக்கும் தெரியாத சமயம் பண்றான். அப்புறம் ஒரு காப்பு மாதிரி உருவாக்குறான். அந்த காப்பை அந்த கிராமத்துல இருக்கிற பல பேருக்கு போட்டு விடுறான். அது ஒரு மந்திர கட்டு. என்ன ஏதுன்னு தெரியாம ஒட்டுமொத்த கிராமமும் போட்டுக்குச்சு. குருநாதர் என்னடா கையில கட்டு அப்படின்னு விசாரிக்கும் போது, நான் தான் போட்டு விட்டேன், அது சாதாரண கட்டு இல்ல, மந்திர கட்டு அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனோட கையில வேற அந்த புக் இருக்குது. புக்கு உங்ககிட்ட இருக்குது, அதை பாதுகாக்க வேண்டிய என் புள்ளை எங்கன்னு கேட்டா மந்திரத்திலே இழுத்து கொண்டு வந்து போடுறான். எஸ், புள்ள செத்து போயிட்டான். புள்ளைய 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பையன் கொண்டுட்டான். அவங்கிட்ட இருந்த புக்ல தான் இந்த மந்திர கட்டை பத்தியும் எப்படி மாந்திரிகம் செய்யணுங்கிறத பத்தி எல்லாம் எழுதியிருக்கும். ஆனா அதுல இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட மந்திரங்கள், அதெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லும்போது இதுல அவன் படிச்சது ஒரு பக்கம் தானா. வெறும் ஒரு பக்கத்தை படிச்சதுக்கே எனக்கு எப்பேற்பட்ட பவர் இருக்கு நான் காட்டட்டுமான்னு சொல்லி குருநாதரை கட்டி போட்டுறான். தடுக்க வந்தவங்க எல்லாத்தையும் காத்துல பறக்க விடுறான். வண்டியே எவ்வளவு தூரம் பறந்து போகுதுன்னா பாத்துக்கங்களேன். வெறும் ஒரே புத்தகத்துல இருக்கிற ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு வலிமை தெரியுமா. அடுத்த பக்கத்தையும் படிச்சேன், அதோட டெமோவை காட்டுறேன் பாருன்னு சொல்லி தடுக்க வந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் உள்ளங்கையை வச்சு அமுக்குனா மொத்த கிராமமும் அமுகுது. உட்கார சொன்னா உட்கார்றாங்க. அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சு உடம்பு முழுக்க அப்படியே கருப்பா விஷம் உடம்பு முழுக்க ஏற ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் விட்டா மொத்த பேரும் உடம்புல இருக்கிற நாடி நரம்பு சதன்னு எல்லாத்துலயும் விஷம் ஏறி செத்து போயிடுவாங்க. சாகட்டும், அதையெல்லாம் நீ கடைசி வரை கண்டு ரசி, அப்புறம் கடைசியா உன்னை கொல்றேங்கிறாப்ல. ஊரே சாக கிடக்குது, அதுவும் இவரோட கண்ணு முன்னாடி. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் கரெக்டா அந்த இடத்துக்கு உன்னோட அம்மா அம்பிகா வந்தா. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. இவங்களுக்கு தான் எல்லாத்தையும் பார்க்கிற சக்தி இருக்குதுல்ல, சோ எக்ஸ்பிளைன் பண்ணாமையே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? 9வது புத்தகம் அமரத்தன்மையை கொடுக்கிற புக்கு உங்ககிட்ட இருக்குது, நீ போயிடு இங்க இருந்து அப்படின்னு குருநாதர் சொல்லும்போது 9 புத்தகங்கள் இருக்குங்கிறதும் 9வது புத்தகத்தை கிடைச்சா அமரனாயிடலாங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். ஆசை வருது அவனுக்கு. ஆனா இந்த அம்மாவோ அங்க செத்து போய் கிடக்கிற குருநாதரோட பையனோட கையில அந்த காப்பு இருக்கும்ல, அந்த காப்பை எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு பாறையில உட்கார ஆரம்பிச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இவன் பிரயோஜித்த அந்த மந்திரம் படு பயங்கரமானது. அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னன்னா உயிர் தியாகம் பண்ணணும். அதைத்தான் அவங்க செய்யறாங்க. தான் உயிர் தியாகம் பண்ணி அந்த மந்திர கட்டால பாதிக்கப்பட்ட ஒரு காப்பையும் எடுத்து அதையும் எரிச்சு தானும் எரியணும். இதை இனிஷியேட் பண்ணி விட்டுட்டாலே போதும், எல்லாரையும் அந்த கட்டில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். அப்படித்தான் இவங்களும் இனிஷியேட் செய்யறாங்க. அதே சமயம் பயபுள்ள அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் பாருங்க. ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு வளையத்தை, கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு தான் இந்த அம்மா மந்திரத்துல உட்கார்ந்து இருக்குது. சோ அந்த பாதுகாப்பு வளையத்தை இவனுக்கு எப்படி உடைக்கணும்னு தெரியல. உன் தியாகத்தால இவங்களை காப்பாற்றணும் பாக்குறியா? விடமாட்டேன். மொத்த புத்தகங்களையும் அடைந்து நான் அமரனாகி காட்டுவேன், உலகத்தையே ஆளுவேன், இனி நான் தான் கடவுள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. பாரு, உனக்கு 8 புத்தகமும் கிடைக்கும், கண்டிப்பா நீ அடைஞ்சிருவேன். ஆனா 9வது புத்தகத்தை கிடைக்கிற அந்த முயற்சியில உன் மரணம் நிச்சயம்னு சொன்னதும் இவனுக்கு கோவம் வரும். ஆனா இந்த அம்மா கிட்ட இவன் பப்பு வேகாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் என்ன, அம்பிகா ஃபுல்லா எரிஞ்சு இறந்துடுறாங்க. அவங்க கையில இருந்த அந்த காப்பு எரிஞ்சதுமே சுத்தி அந்த மந்திர கட்டுக்குள்ள இருந்த கிராமமும் வெளியில வந்துருது. ஒட்டுமொத்த கிராமத்தையும் காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் பண்ணவன் உன் தாயின்னு சொன்னதும் தான் அம்மா ஏதோ தன்னை அனாதையா விட்டு போயிட்டா அப்படின்னு இவன் நினைச்ச இடத்துல தன்னை தியாகம் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, தான் உசுர அந்த அம்மா தியாகம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க நோக்கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நான் போராடுவேன், இது சத்தியம்னு சத்தியம் செய்யறான். அப்புறம் இப்ப அந்த 9வது புத்தகம் எங்க இருக்குன்னு இவனுக்கு தெரியணும். அவங்க அம்மா எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, இங்கதான் எங்கேயா ஒளி வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறான். ஆனா எங்கன்னு தெரியாது. அப்பப்போ வால் நட்சத்திரம் இவன் எந்த பக்கம் போகணுங்கிறத இவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் ஒரு வால் நட்சத்திரம் இந்த பக்கம் போக இந்த திசையை நோக்கி தான் போகணும் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் மட்டும் போறேன், யாரும் வரவேணான்னு சொல்லிவிட்டு இவன் போயிடுப்பான். இவன் சின்ன வயசுல
சீக்வன்ஸ்ல கொல்கத்தா போனது, ஹைதராபாத் போனது, இது எல்லாமே இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் காமிச்ச திசையை நோக்கி போனதுதான். அப்படித்தான் இப்பயும் அந்த வால் நட்சத்திரம் சொன்ன அந்த திசையை நோக்கி போறான். போய் பார்த்தா அங்க நிறைய மின்மினி பூச்சிகள், அதுவும் அவனுக்கு திசை காட்டுது. அப்புறம் ஒரு பெரிய குகைக்குள்ள வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் தொடர்ந்து பயணப்பட்டு போயிட்டே இருக்கிறான். எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு இயற்கை சைகையில வந்து அவனுக்கு புக் எங்க இருக்குங்கிறத காட்டுது. அப்புறம் அந்த குகைக்குள்ள போகும்போது ஒரு கட்டையில நெருப்பு வச்சுட்டு வெளிச்சத்துக்காக அந்த பக்கம் போயிட்டாங்க. பார்த்தா ஒரு சின்ன கல்லுலயே லைட்டா ஏதோ ஒரு உருவம் செதுக்கப்பட்டு இருக்கும். இதுவே ஒரு பெரிய குகை மாதிரி தெரியுது. இங்க அந்த புக் எங்க இருக்குங்கிறத எங்க கண்டுபிடிக்கிறது, எங்க தேடுறது, நேரம் வேற இல்ல. தான் அம்மாவை நினைச்சு இவனே கும்பிட ஆரம்பிக்கிறான், எனக்கு புக்கை காட்டுங்கன்னு. அதே சமயம் ஒரு இலை அந்த பக்கத்துல பறந்து போய் அங்க ஒரு மந்திர கவசம் இருக்கிறத காட்டுது. ஒரு லேயர் மாதிரி இருக்குது. இவன் தைரியத்தோட அந்த லேயரை கடந்து இந்த பக்கத்துக்கு வரான். அப்படி வந்து பார்த்தா தூசி படிஞ்சு ஒட்டடையா படிஞ்சு அந்த 9வது புத்தகம் கிடக்கும். ஆனாலும் புத்தகத்துக்கு ஒன்னா இருக்காது, நல்லா இருக்கும். அந்த புத்தகத்தை இவன் தொடுவான் பாருங்க, அடுத்த நொடி பக்கத்திலேயே இவங்க அம்மாவோட ஆத்மா ஃபைனலா பையன் அந்த புத்தகத்தை அடைஞ்சிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா அங்க இருந்து கடந்து போறாங்க. புக்கு கிடைச்சிருச்சு. புக்கை கொண்டு வந்து குருநாதர்கிட்ட காட்ட குருநாதர் ஆச்சரியமா அதை பாக்குறார். நல்ல விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறார். ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா வில்ல நிறைய மந்திர காப்புகளை உருவாக்குறான், மந்திர கட்டு காப்புகள். இத கும்பமேளா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கல்ல, லட்சாவது லட்சம் பேர் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஓசியா பக்திக்குன்னு சொல்லி கையில ஃபுல்லா கட்டி விட்டுட்டான். லட்சாவது லட்சம் பேர் இப்போ அதை கையில போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்தை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்தானோ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த மக்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவ்வளவு பேரையும் அழிச்சு தான் யாருங்கிறத, தன் வல்லமையை ப்ரூவ் பண்ண போறான், தன்னை கடவுளா கும்பிடுங்கன்னு வற்புறுத்த போறாங்கிறத குருநாதர் எடுத்து சொல்றார். அந்த பக்கம் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ்காரங்க குழு கிட்ட எதுக்கு வம்பு, வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னா அவங்க இன்னும் விடமாட்டோன்னு ஏதாவது பண்ணணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அவங்க இருக்கிறதா வாக்கி டாக்கில அப்டேட் வருதுங்க. எஸ், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இவங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்து துப்பாக்கி முனையில நம்ம சிசிய பிள்ளைய பிடிச்சு கைவிலங்க மாட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. அவங்க கிட்ட இருந்த புக்கையும் சரி அவங்க கிட்ட இருந்த குச்சியையும் சரி புடிங்கிட்டாங்க. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் பயந்துகிட்டே இருக்கிறார். வேண்டாம், ஒழுங்கா இதை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, நடக்க போற விபரீதம் உங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம ஃப்ரெண்டு கூட எடுத்து சொல்லிட்டு இருப்பான். எதையும் அந்த குழு நம்புறதுக்கு தயாராக இல்ல. ஆனா இவங்க வரக்கூடிய அந்த ட்ரெயின்ல ஓபன் ட்ராக் இருக்கும்ல, அதாவது ஓபன் கோச்னு சொல்லுவோம்ல, அதுல அவங்கள இழுத்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க பார்த்தா கும்பமேளாக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான வான வேடிக்கையை காட்டுறான். காட்டி அந்த காப்பு போட்டிருக்கிற எல்லா பேரையும் அந்த கிராமத்துக்கு பண்ணாப்லயே பண்றான். எல்லாரோட உடம்புலையும் நாடி நரம்பு சதன்னு எல்லா பக்கமும் கரும் நெஞ்சு அப்படியே பாய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தா ட்ரெயின்ல இவரை போட்டு தள்ளுறதுக்காக ஆட்கள் அமைச்சு வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் வந்துட்டானுங்க, நெருங்கி வந்துட்டானுங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. போச்சு வந்துட்டாங்க, எல்லாம் ஜா வேண்டியதான் யோசிக்கும் போது போலீஸ்காரங்க எப்பா நிறுத்துங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டேங்கேட்டு கைவிலங்கெல்லாம் அவுத்து விட்டு இப்ப போட்டுக்கங்க உங்க சண்டையன்னு ஒதுங்கிக்கிறாங்க. நம்ம ஆளு சும்மா அவங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அடி வாங்கி கிடக்கிற ஒருத்தன் எங்களை அடிக்கலாம், ஆனா ட்ரெயினோட டிரைவரே இல்ல, கொன்னுட்டோம். டிரைவர் இல்லாத இந்த ட்ரெயின்ல இருக்கிற அத்தனை பேருமே நீங்க சாக போறீங்கன்னு சொல்ல போலின்னு ஒரு போடு. அப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாப்ல. அந்த பக்கம் பார்த்தா ட்ரெயின் வரக்கூடிய அந்த பாதையில இருக்கிற ஒரு பாலத்தை காத்து ஆயுதத்தின் மூலமா நொறுக்கி போட்டாரு வில்ல. எப்படா பிரேக் போட்டு நிப்பாட்டுறதுன்னு நம்ம ஆளு முன்னாடி போய் பாக்குறான். என்ன பண்ணணும்னு ஒன்னும் தெரியல. அங்க இருக்கிற பிரேக்கை உடைச்சு போட்டிருப்பாங்க. அப்புறம் அங்கங்க இந்த கையில செயினை பிடிச்சி இழுத்தா வண்டி நிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இழுத்து பார்த்தா அதுவும் வேலை செய்யல. கையோட புடிங்கிட்டு வந்துருது. எல்லாம் பயந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்காக அந்த பக்கத்துல வில்லன் காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணணும்னு தெரியாம வெளியில வந்து யோசிக்க இந்த பக்கத்துல இருந்து நம்ம லோக்கல் போலீஸ் இந்த புடியும் ஆயுதத்தை இங்க இருந்து வீசி எறிறாங்க. ஆயுதம் கையில கிடைச்சதுமே வானலாவிய அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த ஆயுதத்தை வளர்த்து காட்டுறான். முன்ன மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. ஓடுற ட்ரெயினை அதால அண்டம் கொடுத்து நிறுத்த முயற்சி பண்றான். டபட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு அடிச்சு தள்ளிக்கிட்டே போகுது, வேகம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. கரெக்டா அந்த பாலத்தோட பிளவு பக்கத்துல வரும்போது வண்டி நின்றுச்சுங்க. இன்னொரு 4 அடி இல்ல 2 அடி தள்ளி வந்திருந்தாலே வண்டி கவுந்திருக்கும். சோ வண்டியை நிப்பாட்டி வண்டியில இருக்கிற எல்லா பேரையும் காப்பாத்திட்டார். நீதானா ஃபைனலா அம்பிகா புள்ளைய பாத்துட்டேன்னு நம்ம ஆளு சொல்லுவாரு. அம்பிகா புள்ள என்ன பண்ணுவாருங்கிறதையும் பாருன்னு சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணி 2 பேரோட ஆயுதமும் மோதும் போது 2 கீழே விழுந்துரும். ஆனா விழுந்தது எதிரெதிர் ஆளுகள் கிட்ட விழுகுது. அவன் வாளு இங்க, இவனோட குச்சி அங்க. சரி குச்சி கிடைச்சிருச்சேன்னு அவர் பவர் கட்டலான்னு பார்த்தா வேலை செய்யல. நல்லவங்க கிட்ட தான் அது வேலை செய்யுங்கிறாப்ல. இருந்தாலும் வெறும் குச்சி, பவரே இல்லாத அந்த குச்சியை வச்சே ரொம்ப அழகா வில்லன் சண்டை போட்டுட்டு இருக்கிறாப்ல. அங்க ட்ரெயின்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒரு வழியா ட்ரெயின்ல இருந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க, எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற அந்த சண்டையை பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, வில்லன் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் ஒரு கட்டத்துல சண்டை போட்டு அவரோட கழுத்துல கோடை போட்டு விட்டுருவார். இதுல காண்டாயி இன்னும் படுபயங்கரமா வில்லன் சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல குத்துன வாயில ரப்பம் பொழுக்க அப்படியே அந்த ஆயத்தை வச்சு செத்து போடான்னு பாலத்துல இருந்து கீழே தள்ளி விட்டார். அவ்வளவுதாங்க, கீழே விழ போறான். சோழி முடிய போதுன்னு பார்த்தா எங்கிருந்தோ பறந்து வந்த கருடன் அழகா தான் ரெக்க மேல அவனை தாங்கிக்கிறாங்க. கையில ஆயுதத்தையும் பிடிச்சுக்கிட்டு கருட மேல பறந்துகிட்டு கெத்து கட்டுறார். அழகா தரையில வந்து லேண்ட் பண்ணி விட்டுட்டு கருடன் கிளம்பிடுறாப்ல. இது கருடனோட அண்ணனா தம்பியான்னு தெரியல. இவ்வளவு
இவ்வளவு தூரம் உதவி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அதுக்குள்ள வில்லன் இவங்க கிட்ட இருந்த அந்த புக்கை 9வது புத்தகத்தை புடுங்கிறாப்ல. ஏற்கனவே வச்சிருந்த 8 புத்தகத்தோட சேர்ந்து இந்த 9வது புத்தகத்தையும் ஒன்னா சேர்த்து ரவுண்டு கட்டி மொத்த சக்திகளையும் தன்னுள்ள வாங்குறார். அதை தடுக்கிறதுக்காக தன் ஆயத்தை வச்சுக்கிட்டு இவரும் என்னென்னமோ அமுச்சு பாக்குறாப்ல. சுத்தி ஒரு பவர் கவசத்தை போட்டிருக்கிறான் போல. அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ 9 புத்தகங்களோட மொத்த பவரையும் உள்வாங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஹீரோ 30 அடி தள்ளி பின்னாடி போய் ஒரு பாறையில மோதி விழுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆயிட்டான் நம்ம வில்லன். காதலெல்லாம் ரத்தம் ஒழுகுது. இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி இன்னும் அவனோட அந்த மந்திர கட்டை உக்கிரமாக்குறான். படுவேகமா எல்லாரும் ஜாக போறாங்க போல தெரியுது. அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கு இப்ப ஞாபகம் வருதுங்க. எப்படி தன் அம்மா தான் உசுர கொடுத்து அவ்வளவு பேர் அந்த கட்டுல இருந்து காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி இப்பயும் இவங்களை காப்பாத்தலாமன்னு யோசிக்கிறான். பிளாஷ்பேக்ல நம்ம குருநாதர் இதுக்கு முன்னாடி இவன் அந்த மந்திர கட்டு போட்ட ஒரு காப்பை பயன்படுத்தி இருப்பான்ல, அதுல ஒரு காப்பை வச்சிருக்கிறார். அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாப்ல. அந்த காப்பு இவங்கிட்ட தான் இருக்குது. அதை கையில எடுத்துக்கிட்டான். தன் அம்மா அம்பிகா பண்ணாப்ல தன் உயிரை தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அம்மா சொன்ன அதே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். காப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. காப்போட சேர்ந்து இவனும் இப்ப எரிய ஆரம்பிச்சிட்டான். தான் உசுர கொடுத்து லட்சாது லட்சம் மக்களோட உசுரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். இதை நம்ம வில்லன் கவனிக்கிறான். வில்லனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அம்பிகா எப்படி எரிஞ்சு போய் காப்பாத்தினாலும் அதே மாதிரி இவனும் எரிஞ்சு போக போறான்ட்டு. கை வரைக்கும் எரிஞ்சு போயிடுச்சு. காப்பு முழுமையா எரிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம பிளாஷ்பேக்ல அகத்திய முனி கர்ப்பிணியா இருந்த நரமாச கர்ப்பிணியா இருந்த நம்ம அம்பிகா கிட்ட பேசிட்டு இருந்த சில விஷயங்களை நமக்கு அப்ப டீடைலா காட்டல. இப்ப நமக்கு காட்டுறாங்க. அப்ப சொல்லிருப்பார் மிரைன்னு ஒன்னை இவன் தேடி எடுக்கணும்னு. அந்த மிரைங்கிற அந்த ஆயுதம் சாதாரண ஆயுதம் இல்ல. அமரனாகவே இருந்தாலும் அவனையும் அளிக்கும் சக்தி கொண்ட ஸ்ரீராமரோட வில்லு இருக்குல்ல, ராவணனை 10 தல ராவணனையே கொல்றதுக்கு பயன்படுத்தினார்ல, அந்த வில்லு தான் மிரையா. அந்த வில்லத்தான் மிரையா வச்சிருந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இப்படி மாத்தி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது இது அம்பிகாவோட பையனுக்கு தேவைப்படும். உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவன் இது கைக்கு வர சேரணும்னு எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க போல தெரியுது. அதெல்லாம் இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. எப்பேற்பட்டவரோட கையில இருந்த ஆயுதம் அது. அதெல்லாம் நம்ம பயலுக்கு இப்போ பிளாஷ்பேக்ல ஞாபகத்துக்கு வருகிறது. இவன் அந்த பாறையில மோதின இடத்துல அவனோட ரத்தம் கூட ஸ்ரீராமனோட உருவத்தை வரைஞ்சிருக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சோ அந்த உண்மையெல்லாம் இப்போ அவனுக்கு ரீகாலாக தன் உயிரையே தியாகம் பண்ற அந்த நிலைமையில தான் அவனுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. அசால்ட்டா இவனுக்கு எடுத்ததுமே அகத்திய முனி சொல்லிடல. உயிர் தியாகம் பண்ணும்போது அதுவும் பாருங்க, உயிர் தியாகம் பண்ணவன் எப்படி உயிரோட வந்தான்னு தெரிஞ்சிருச்சா? கை வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கும் போது இயற்கையே இவனை காப்பாத்துது. பலமான காத்தும் பலமான மழையும் அந்த நெருப்பு அணைச்சு இவனை காப்பாத்திடுச்சு. அதுக்கு பிறகுதான் இவனுக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் தான் அவன் அந்த ஞானத்தோட அந்த ஆயுதத்தை தொடும்போது அது ஸ்ரீராமரோட அற்புதமான வில்லாக மாறுது. காத்திலேயே பஞ்சபூதங்களால செய்யப்பட்ட அம்ப ரெடி பண்ணி ஸ்ரீராமனை நினைச்சு அன்னைக்கு யுத்தகலத்துல ராமர் விட்டாப்லயே இன்னைக்கு நம்ம ஹீரோ வர்றான். நேரா போய் அந்த வில்ல உடம்ப தொலைக்க அப்படியே அணு ஆயுதம் வெடிச்சு சதுரும் போது எப்படி சாவாங்க அந்த மாதிரி தூள் தூளா போறான். அதே நொடி அவனால உருவாக்கப்பட்ட அந்த மந்திர கட்டும் தூள் தூளா போகுது. மந்திர கட்டுல இருந்து மொத்தமாக லட்சாது லட்சம் அந்த மக்கள் விடுதலை அடையறாங்க. ஒரு வழியா உலக அழிவையே நம்ம பய நிப்பாட்டிட்டான். எல்லா புகழும் ஸ்ரீராமருக்கு. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட எங்க என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க அந்த குரூப்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்டேட்ஸோ ஏதாவது நம்ம வீடியோல எங்க நம்ம வீடியோஸ் போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கறது வழக்கம். நீங்களும் தேடி தேடி பார்க்காம வாட்ஸ்அப் குரூப்லயே அசால்ட்டா பாத்திர முடியும். ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன தேங்க்யூ.